நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கம். நமக்கு எது வாய்த்ததோ அது நல்லதாகவே நம் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்கிறது என்ற எண்ணம் கொண்ட தனுராசி அன்பர்கள் என்பவர்களை எதிர்படக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? விஸ்வாச வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் தனுர் ராசிக்காரல்ல நமக்கு எந்தவித ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதை பார்ப்போம். பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் சுக்கிரன் குரு, கடகத்தில் புதன் லக்னமோதா, சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இதில் சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும், புதன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கும், கடைசியில் ஒரு வாரம் கன்னிக்கும் இடம் மாறுகிறார்கள். ஸோ இதனால் என்னென்ன இம்பேக்ட் நமக்கு எப்படி இருக்குது? இப்போ தனுர் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமைந்திருக்கிறார்கள் சார். குருவும் சுக்கிரனும் தனுர் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனுர் ராசிக்காரர்களுக்கு பேசிக்காகவே இதுவரையில் இருந்து வந்த ஒரு சின்ன பண தடுமாற்றம், பண முடக்கம் இதெல்லாம் நீங்கி நல்லதொரு இந்த மாதம் ஆவணி மாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் சார். அதுவும் அடுத்து வரக்கூடிய 1.5 மாதங்கள் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். செப்டம்பர் மாதம் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுக்கிரன் ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு கடகத்துக்கு போயிடுறதுனால தனி சுக்கிரன் நம்மை அது புதனுடைய வீட்டில் இருக்க அந்த புது தனக்கு 2லையும் 4லையும் இருக்கும்போது நல்லதொரு மாற்றத்தை தரும். அதாவது எதிர்காலத்திற்கான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்குமான பற்று அன்பு அப்படிங்கிறது நிச்சயமாக மேன்மையாக இருக்கக்கூடியதாக இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது. அதுலேயும் முக்கியமாக திட்டமிடல்னு சொன்ன, அதாவது பிளானிங், குழந்தை பாக்கியத்திற்கு நாம் பிளான் பண்ணோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை பெறுவதற்காக பாக்கியங்கள் அதிகமாக அமைந்திருக்கின்றன. அதற்கு அடுத்து 4ஆம் இடத்தில் சனி குருவனுடைய வீட்டில், அந்த சனியினுடைய வீட்டில் ராகு இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சின்ன சின்ன, அதாவது இப்போ நிலம் நீர் சம்பந்தப்பட்டு அந்த தொழில் செய்பவர்களுக்கும் அதில் இருப்பவர்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும், அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல செவ்வாயினுடைய பார்வை இருக்குது 4ஆம் வீட்டுக்கு. அதுவும் 5ஆம் வீட்டினுடைய செவ்வாய் நம்முடைய 10ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல பணப்புழக்கம், நல்ல ஏற்றம், நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக அமைந்திருந்தாலும் ஒரு சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன தடங்கள் வருவதை நாம் தவிர்க்க முடியாது. அதை கொஞ்சம் புத்தி கூர்மையாக நாம் பார்க்க வேண்டும். அதுவும் முதல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடத்திற்கு வரும் வரையில் கிட்டத்தட்ட ஒரு முதல் 10 நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிட்டோம்னா, இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் முதல் 10 ஓவர் 20 ஓவர் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நம்ம சமாளிச்சிட்டோம்னா அதற்கப்புறம் வரக்கூடிய இந்த மாதம் கிட்டத்தட்ட அடுத்து 20-25 நாட்கள் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும், சிறிதும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி உற்றார்வன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, சூரியனால் பார்க்கப்படக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அதனால் பார்க்கப்படக்கூடிய ராகு சின்ன சின்ன நமக்கு கொஞ்சம் ஈக்குவேஷன் அதிகமாக இருக்கு தான் அப்படின்னு அவங்க பெருமையாக நினச்சிப்பாங்க. நம்முடைய உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் நம்மை பார்க்கும்போது அவர்களுக்கு தானமோ பெரிய கொம்பு மரத்திலேருந்து குறிச்சிட்ட மாதிரி, வானத்திலேருந்து கீழே குளிச்சிட்ட மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதையெல்லாம் தள்ளி சரிச்சுன்னு போகிறது தான் நம்முடைய வாழ்க்கை. அது இன்னைக்கு நேரத்தை பண்ணுறாங்க, ஓகே விடுங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய புதன் இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுவார். 10 நாளைக்கு அப்புறமா வரக்கூடிய புதன், சிம்மத்துக்கு வரக்கூடிய புதன் அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுவார். அதனால் நமக்கு ஏற்றம் தான் இருக்கும் ஒழிய சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மனசில் எடுத்துக்காம மாறி போகிறது அப்படிங்கிறது மிகவும் ஏற்றம் தரக்கூடியதாக உண்டு. குருவும் சுக்கிரனும் இருந்து 7ஆம் இடத்தில் நம்ம பார்க்கிற 7ஆம் பார்க்கறதுலாம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய விசேஷங்கள் நமக்கு உண்டு. அதே சமயத்தில் ஒரு 10 நாளைக்கு அப்புறமாக சுக்கிரன் கடகத்துக்கு 8ஆம் இடத்திற்கு போச்சு சின்ன சின்ன செலவினங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த செலவினங்களை நாமளே முன்னின்று செய்யறதுன்னா, அது எப்படி சார் செலவினம் நாமளே செய்யறது அப்படின்னா, ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது அல்லது வீட்டுக்கு திங்ஸ் வாங்கி போடுறது, ஒரு 10,000-12,000 செலவழிச்சு ரொம்ப நாளாக இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜை மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை நாமே செஞ்சு வந்தோம்னா நமக்கு அது மாற்றமும் இருக்கும். அதே சமயத்தில் செலவினமும் ஆகிடும், நாம் நினைத்ததும் நடக்கக்கூடியதாக. ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அது மட்டுமல்ல 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு சின்ன மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அது நம்ம வீடு மாறுறதா இருக்கலாம், ரெண்ட்டுக்கு போகிறதா இருக்கலாம்,
அல்லது புது வீடு வாங்குறதா இருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம். இதையெல்லாம் நமக்கு நல்ல நிலைமையில் மாற்றங்கள் வரக்கூடும். அதனால் நாமளே அந்த சின்ன சின்ன செலவுகளை செய்து அந்த மாற்றங்களை எதிர்கொண்டோமே ஆனால், அல்லது ஒரு சின்ன இடத்துக்கு டூர் போயிட்டு வர்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பத்திரிக்கை வச்சா கவலைப்படாமல் போய் பார்த்துட்டு வர்றது, இப்படியெல்லாம் நாம் செஞ்சோம்னா அந்த செலவுகள் நம்ம ஏற்றத்தை கொண்டு போய் கொடுக்கும். இதை தவிர முக்கியமாக ஷேர்ஸ், ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதனுடைய வீட்டில் இருக்கார். அந்த புதன் ஒரு 15-20 நாளைக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு வர்றார். அதனால் ஷேர்ஸ் போடக்கூடிய பிஸ்னஸ், மெடிக்கல் போடக்கூடிய பிஸ்னஸ், இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய முதலாளி தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் தரும், சிறிதும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆனதுன்னா சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லேயே ரொம்ப எச்சரிக்கை தேவை என்பது தான் இதை உணர்த்துகிறது. சினிமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லச்சு சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கக்கூடியது சுக்கிரனுடைய பலன் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நான் நினைக்கக்கூடிய காரியங்கள் சாத்தியம் அடைவதற்கு காலக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனாலையும் ஆனாலும் நம்முடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு, நாம் எங்கிருந்து பிறந்தோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி வளைகிறோம், அவருக்கு நன்றி சொல்வது தான். அந்த மாதிரி நம்ம சின்ன வழிபாடு செய்து வந்தோமே ஆனால் நல்லதொரு ஏற்றமாக இருக்கும். நம்முடைய குருவை போய் பார்த்து விட்டு வருதல், எங்கேயாவது ஒரு அபிஷேகம்னு கொடுத்தோம்னா இளநீர் அபிஷேகம், தேநீர் அபிஷேகம், அதாவது எண்ணெய் நீரும் தேனும் சேர்ந்து கட்டாயம் இருக்கக்கூடியதாக ஒரு அபிஷேகம் பண்ணோம்னா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதாவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம், இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.